அருள் தரும் அன்னை மூகாம்பிகையை கொல்லூரில் சென்று தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று வழிபட்டிருக்கின்றார்கள். அதில் என்ன சிறப்பு என்பதை காணுகின்ற பொழுது 1.5 கிலோ வெள்ளி வாள் பட்டுப்புடவையெல்லாம் கொடுத்து மிகவும் பயபக்தியோடு விஜய் அவர்கள் கொல்லூர் மூகாம்பியை வணங்கியிருக்கின்றார்கள். கொல்லூர் மூகாம்பிகைக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், மற்ற ஆலயங்களை விட அம்பிகைக்கு உள்ள சிறப்பு 51 சக்தி பீடங்களிலே மிகச்சிறந்த ஒரு கோயிலாகவும், அந்த கொடசாத்திரி மலையிலேயும் சொர்ணபிகா நதி கரையிலேயும் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம்தான் கொல்லூர் மூகாம்பிகை கோயில். யாரெல்லாம் இந்த கோயில் சரஸ்வதியினுடைய ஞான அம்சமாக உள்ள கோயில். ஆதிசங்கர பகவத்பாதர் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு அமைத்த ஞான சக்தியான ஒரு கோயில். பரசுராமர் அவர்கள் ஸ்தாபித்த 7 முக்தி ஸ்தலங்களுள் ஒன்று என்று சொல்லுகிறார்கள். கோல மகரிஷியினுடைய தவத்தினால் இயற்கையாக சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். அங்கே என்ன சிறப்பு என்றால், சிவபெருமான் எழுந்தருளி அந்த சிவஸ்வரூபத்தினுடைய லிங்கத்திலே தான் அம்பாள் இருக்கின்றாள். எனவே ஆதிசக்தியாக லிங்கத்திலே இருப்பது வேறு எங்கேயுமே காண முடியாது, கொல்லூரில் மட்டுமே இருக்கின்றது. ஞான சக்தியாக இருப்பதால் வெற்றி தருகின்ற அம்பிகையாக இருக்கின்றாள். என்ன வெற்றி என்றால், மூகாசுரனை வென்று அந்த மூகாசுர வதம் செய்தனால் மூகாம்பிகை என்ற பெயர் பெற்றார். மிக அழகாக ஆதிசங்கர பகவத்பாதர் அஷ்டகம் பாடியிருக்கின்றார் இந்த அம்பிகையின் மேலே. அந்த அஷ்டகத்திலே என்ன சொல்லுகிறார் என்றால், மூகம் என்றால் ஊமை, ஊமையை கூட பேச வைக்கின்ற அற்புத ஆற்றல் படைத்தவள் கொல்லூர் மூகாம்பிகை என்று வர்ணிக்கின்றார். அப்படிப்பட்ட கோயிலில் யார் வணங்கினாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், தோல்வியே கிடையாது. ஏனென்றால் கல்விக்கும் ஞானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகையினுடைய பக்கத்திலே இந்த பக்கம் பார்வதி இருக்கின்றாள், அந்த பக்கம் மகாலட்சுமி இருக்கின்றாள். அந்த அருமையான லிங்கத்தினுடைய வடிவிலே சொர்ணரேகையாக இந்த இடப்பாகத்திலே 3 இச்சாசக்தி, ஞானசக்தி, திரியாசக்தி என்ற 3 அம்மனும், அதே நேரத்தில் அந்த பக்கம் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற 3 வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. எனவே எம்ஜிஆர் அவர்கள் 1984 நெருக்கடி மிகுந்த காலகட்டத்திலே உடல்நலம் இல்லாத போது வேண்டிக் கொண்டார். எனவே அவர் வேண்டியபடி அவர் ஆட்சியையும் பிடித்தார், உடல்நலமும் சிறப்பாக அமைந்தது. எனவே 1 கிலோ எடையுள்ள தங்க வாளை, 2.5 அடி நீளமுள்ள தங்க வாளை கொடுத்து மூகாம்பிகையை வணங்கினார். எப்பொழுது அவருக்கு கஷ்டம் வருகிறதோ அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் மூகாம்பிகை ஆலயத்திற்கு எழுந்தருள்வார்கள். அதே போல் ஜெயலலிதா அவர்கள் 2011ஆம் ஆண்டு இதே கோயிலில் எம்ஜிஆர் அவர்கள் வழங்கிய வாளை கையில் வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். ஏனென்றால் 2011 அவருக்கு மிகச்சிறந்த ஒரு தோல்வி காத்து கொண்டிருந்தது. அதையும் அவர் வெற்றி பெற்று அந்த மூகாம்பிகை அருளால் வென்றார். எனவே ஜெயலலிதா அவர்கள் சண்டி யாகம் செய்தார். எனவே அப்படிப்பட்ட மூகாம்பிகையை நாமும் தொழுதால் நமக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கூடும். எனவே ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி மிகச் சிறப்பாக நடக்கும் என்பதற்கு கொல்லூர் மூகாம்பிகையினுடைய அருள் நிச்சயம் அவருக்கு கூட இருந்து துணை செய்யும்.